இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் இப்போ உங்களுடைய பேட்டரியோட ஹெல்த் வந்து நம்ம எப்படி வந்து செக் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக வந்து பேட்டரி ஹெல்த் செக் பண்ணால் உங்கள் மொபைலோட சர்வீஸ் சென்டரே பார்த்துடலாம். பட் நீங்களாவே செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பேட்டரி வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும்னா டேரெக்டாக வந்து பண்ண முடியாது. டேரெக்டாக வந்து நீங்கள் எங்கேயாவது போய் சர்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, உங்களுடைய ஆப்ஸ் ஏதாச்சும் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆப் யூசேஜ் எவ்வளோ இருக்குது, எந்த ஆப் வந்து உங்கள் பேட்டரி வந்து அதிகமாக ட்ரைன் பண்ணுது, அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட சார்ஜிங்கோட எப்படி சொல்கிறது, உங்கள் சார்ஜிங்கோட ஆல்கரிதம் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து ஃபோனை எந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறீங்க, ஃபோனை வந்து எப்போ சார்ஜ் கம்மியானதுக்கு ஃபுல்லாக 15 வந்ததுக்கப்புறம் இல்லைனா லோ ஆனதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறீங்களா, நடுவில் சார்ஜ் பண்ணுறீங்களா. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து உங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும். நீங்கள் கேம் எந்த அளவுக்கு விளையாடுறீங்க, சார்ஜ் போட்டு எந்த அளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் ஏற்ற மாதிரி உங்களுடைய பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அதாவது பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் வந்து குறையவும் ஏறும் அந்த மாதிரிலாம் இருக்கும். பேட்டரி லைஃப் குறைஞ்சாலும் உங்களால் அதை வந்து நார்மலான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, பட் வீடியோ அப்படி இல்லை. நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் டயக்னாஸ்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதில் போய் டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன்ஸ்லேருந்து ஸ்க்ரீனு, கேமரா, அதுக்கப்புறம் சென்சாரு, அதுக்கப்புறம் பேட்டரி எல்லாமே ஒரு 12 ஒரு 20 25 வரும் மொபைல் நினைக்கிறேன். ஸோ அந்த எல்லாமே ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரியோட ஒரு விஷயம் வரும், லைக் ஒரு ரிசல்ட் மாதிரி வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் பேட்டரியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு. நார்மலோ இல்லை குட்டோ காட்டுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது கீழே லோன்னு ஏதாச்சும் காட்டுச்சுன்னா தான் உங்கள் பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதுவே வந்து சாம்சங் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சாம்சங்கோட யூசர்ஸ் எல்லாமே சாம்சங் மெம்பர்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். சாம்சங் மெம்பர்ஸ் ஆப் உள்ள போய் நீங்கள் டயக்னோஸ்டிக்ஸ் ரன் பண்ணலாம். நார்மலாக உங்களால் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ண முடியாது. சாம்சங் மெம்பர்ஸ் வச்சு நீங்கள் அதில் போய் டயக்னோஸ்டிக் ரன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வரும். ஸோ அதில் பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் பார்த்துக்க முடியும். லைக் அதில் வந்து குட்னு இருக்கா, நார்மல் இருக்கா, ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய பேட்டரி லைஃப் ஸ்பேன் இப்படி தான் இருக்கு. அப்படி இல்லை நீங்கள் சாம்சங் இல்லை ப்ரோ என்கிட்ட டயக்னாஸ்டிக் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆப் ஏதாச்சும் ஏற்றணும். அக்கு பேட்டரின்னு ஒரு ஆப் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் ஒன்று இருக்கும். 2 ஆப் கிட்ட வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆப் ஏற்றுற என்ன பிரச்சனைனா, அந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த ஆப் வந்து எப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ரிசல்ட்டே வந்து கொடுக்குற மாதிரி வரும். எப்படின்னா நீங்கள் 2 வாரம் அந்த ஆப்பை நீங்கள் ரன் பண்ணி சார்ஜ் போட்டு நீங்கள் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணணும் சரியா. அதாவது சார்ஜ் போடணும், எப்போ நீங்கள் வந்து சார்ஜ் எடுக்கிறீங்க, எப்போ கேம் விளாட்றீங்க எல்லாமே நீங்கள் நார்மலாக பண்ணிட்டே இருக்கப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ஸோ அதை வச்சு மொபைலோட பேட்டரி லைஃப் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் போயிடலாம். சர்வீஸ் சென்டர் போய்ட்டால் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் போட்டு ஃபுல்லாக மொபைலை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி பேட்டரியிலேருந்து டிஸ்பிளேலேருந்து தண்ணி போயிருக்கா எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணுற பர்பஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா பெருசாக யாரும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க சர்வீஸ் சென்டரில். ஸோ பேட்டரி லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களே வந்து சொல்லுவாங்க இந்த பேட்டரி லைஃப் ஸ்பேன் வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா எத்தனை வருஷத்துக்கு வரும், எத்தனை வருஷத்துக்கு வராதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரே போய் கேட்கலாம். சர்வீஸ் சென்டர் போக முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஸோ இல்லைனா வந்து இந்த டயக்னாஸ்டிக்ஸ் ரன் பண்ணி பார்க்குறதோ வந்து மொபைலில் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே பார்க்காம என் பேட்டரி லைஃப் கம்மியாச்சுன்னு எனக்கு தெரியும் ப்ரோ, அதை நான் வந்து நார்மலாக்கணும்னா நீங்கள் உங்கள் மொபைலில் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறது பேட்டர்லாம் விட்டுட்டு ஃபுல் சார்ஜ் ஏற விடாமல் 95ல் ஸ்டாப் பண்ணுறது இதுக்காக தனியான வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட அடுத்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு உடனுக்குடன் வராது. சப்ஸ்கிரிப்ஷனில் போய் தொட்டிங்கன்னா வரும், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா. அண்ட் வீடியோவில் தான்